நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தொன்று பேசுகிற ஸ்ரீ மாத்திர நமக. இதனுடைய 1247வது வீடியோ. இதில் பார்க்கக்கூடியது லலிதா திருசதியினுடைய பாஷ்யம் பார்க்க போகிறோம். இதற்கு 240 நாமாவளி பார்த்துருக்கோம். இப்போ காலம் ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு ஆரம்பிக்கிறது கா. $241 ககாரிணி காதி வித்தியின் 3வது கூடத்தின் 2வது அக்ஷரமான ககார வடிவானவள். பிரதி மாதம் பௌர்ணமி ராத்திரி ஸ்ரீசக்கரத்திற்கு அம்பாளை சகசராமன் சொல்லி யார் ரச்சனை பண்ணுகிறார்களோ அவனே அம்பாள் ரூபமாகிறான், அம்பாளும் அவன் ரூபமாகிறாள். இருவருக்கும் பேதம் கிடையாது. பேதம் காண்பவன் பாபம் செய்வன் ஆகிறான். பிரம்மாண்ட புராணத்தை சொல்றது அப்படின்ட்டு. காவிய லோலா 242 காவியங்களில் ஆனந்தமயமாக விளங்குபவள். காவிய கலா காவியா லாப வினோதினி. இந்த அம்பாளை லலிதா சகசராமம் விவரிக்கிறது. ராமாயணம் முதலிய காவியங்களை கேட்பது பிரியம் உள்ளவள். தன்னை உபாசமிற்கு காவியம் வெளியேற்றும் சக்தியை தருபவள். அந்த சக்தி பெற்று தன் பக்தனை ஏற்றும் காவியங்களை ரசிக்கின்ற அன்னை. வால்மீகி, வியாசர் போன்ற மகிழ்ச்சிகள் இயற்றிய காவியங்களில் உள்ள அர்த்தங்களையும் இனிய சுவையாகவும் அம்பாள் விளங்குகிறாள். எடுத்துக்கலாம். 243 காமேஸ்வர மனோகர காமேஸ்வரனுடைய மனதை வசப்படுத்தியவள். காமேஸ்வரனுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கும் பதிவிரதையாக இருக்கிறார். சுவாதீன வல்லப்பா என்று அம்பாளை லலிதா சகசரநாமம் போற்றுகிறது. தனக்கு வசப்பட்டவராய் உள்ள கணவரை உடையவள் அம்பாள். அம்பாளே பாருங்க, தனக்கு புருஷனை தனக்கு வசப்படணும்னு ஆசைப்படுறா. 244 காமேஸ்வர பிராணநாடி காமேஸ்வரனின் பிராணநாடி சிவசக்தியா யுக்தோ என்னும் சௌந்தர்யலகரி சோகத்தின்படி பரமேஸ்வரனுடைய சிவநாடியே அம்பாள் தான். ஸ்ரீவித்தை அம்பாளின் வழிபாட்டு முறை தான். இருந்தாலும் அம்பாளே அதை பிரகடனம் செய்ய பண்ணாமல் பதியும் குருவுமான சுவாமி தான் பண்ணணும் என்று இருந்து பதிவிரதா லட்சணத்தையும் சிஷ்ய லட்சணத்தையும் காட்டியிருக்கிறாள். காஞ்சி பெரியவர் சொல்கிறார். அது 245 காமசங்கவாசினி காமேஸ்வரனுடைய இடது தொடையில் வீற்றிருப்பவள். சிவகாமேஸ்வராங்கஸ்ஸ என்று அம்பாளை லலிதா சகசரநாமம் போற்றுகிறது. ஸ்ரீவித்யா ஜபமும் ஸ்ரீசக்கர பூஜையும் லலிதா சகசரநாமம் பாராயணமும் பண்ணும் பாக்கியம் கிடைப்பதற்கு செய்ய வேண்டிய தபஸ் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பிரம்மாண்ட புராணம் சொல்கிறது அப்படின்ட்டு. 246 காமேஸ்வர லிங்கிதாங்கி காமேஸ்வரனால் அணைக்கப்பட்டவள். காமேஸ்வரனால் மகளுடன் ஆலிங்கனம் செய்யப்பட்டவள் அம்பாள். அம்பாளை சரணடைந்தும் ஸ்ரீகுருவாய் அவர் வருவாள். ஸ்ரீகுரு பரமாத்மா வேறில்லை, நீ வேறில்லை என்னும் அத்வைத ஞானம் தருவார். ரமண மகரிஷி சொல்கிறார் அப்படின்ட்டு. 247 காமேஸ்வர சுகப்பிரத காமேஸ்வருக்கு இன்பத்தை தருபவள். தன் பக்தனுக்கு தானே காமேஸ்வரனாகிய சச்சிதானந்த ரூபமாம் என்ற அனுபவத்தை தந்து நித்யானந்த சுகத்தை தருபவள் அம்பாள். 248 காமேஸ்வர பிராணயினி காமேஸ்வரன் அன்புக்கு பாத்திரமானவள். பரமேஸ்வரன் தன் ஆத்மரூபத்தில் சதா திளைத்திருக்கிறார். அந்த ஆத்மரூபமாக விளங்குபவள் அம்பாள். 249 காமேஸ்வர விலாசினி காமேஸ்வரனை பக்தர்களுக்கு விளங்க வைப்பவள். காமேஸ்வரனை அறிவது என்பது ஆத்ம ஞானம் பெறுவதற்கும் அந்த ஆத்ம ஞானம் அருள்வாள் அம்பாள். சிவஞான பிரதாயினி என்ற அம்பாளை லலிதா சகசரநாமம் போற்றுகிறது. 250 காமேஸ்வர ஜபசித்தி காமேஸ்வரபுரியின் தவத்தின் பயனாக விளங்குபவள். சிவானந்த நகரியில் பரமேஸ்வரனின் தவப்பயன் தேவி என்றும் அதே சமயம் தேவியின் தவப்பயன் பரமேஸ்வரன் என்று சொல்லியிருக்கிறது. குருஸ்வரூபமாக வருபவளும் அம்பாள் தான். இந்த மாயாலோகம் அவளால் தான் நடக்கிறது. அதிலிருந்து நம்மை கை தூக்கி விடுவதற்காக அவளே குருவாக வருகிறாள் பரமாச்சாரியா சொல்றார். 251 காமேஸ்வர மனப்பிரியா காமேஸ்வரன் மனதுக்கு பிரியமானவள். மிருடப்பிரியா என்ற அம்பாளை லலிதா சகசரநாமம் போற்றுகிறது. பரமேஸ்வரன் அம்பாள் மேல் அழிவற்ற பிரியம் வைத்திருக்கிறார் என்று பொருள்.
காமேஸ்வர பிராணநாதா 252. காமேஸ்வரனை பிராணநாதனாய் உடையவள், அதாவது காமேஸ்வரனுடைய மனைவி மகா காமேஸ்வர மகிஷி என்ற அம்பாளை லலிதாசராம போற்றுகிறது. எங்கள் சங்கரனார் மனைமங்கலம் அவளை என்று அபிராம தேய் சொல்கிறது. 253. காமேஸ்வர விமோகினி, காமேஸ்வரனுக்கு மோகத்தை உண்டு பண்ணுபவள், மன்மதன் அம்பு உட்பட எதற்கு மயங்காத காமேஸ்வரனை மயக்குபவள் அவள். பரமேஸ்வரன் சதா அனுபவிக்க சச்சியானந்தம் என்னும் அம்பாளின் சக்தியே ஆகும். அந்த ஆனந்தத்தில் பரமேஸ்வரனை நிலைக்கச் செய்பவள். 254. காமேஸ்வர பிரம்ம வித்யா, பிரம்ம வித்யா என்பது ஆத்ம ஞானமாகும். காமேஸ்வர பிரம்ம வித்யா என்பது சிவஞானம், சிவசக்தி, ஆத்மா எல்லாம் ஒன்றே ஆகும். இந்த ஞான வடிவானவள் அம்பாள். உபனிஷத்துக்கள் உரைக்கும் மகா வாக்கியங்களுக்கு அடுத்தே பிரம்ம வித்யா. இந்த மகா வாக்கியங்கள் எல்லாம் பரமேஸ்வரனை குறித்தே ஆகும். இந்த மகா வாக்கியங்களை குறிக்கும் அனுபவத்தை தருபவள் அம்பாள். காமேஸ்வர கிரகேஸ்வரி, காமேஸ்வரின் இல்லத்தரசி கிரகதர்மணி. பரமேஸ்வரின் வீடு என்பது பிரபஞ்சமே. இந்த பிரபஞ்சத்துக்கு ஈஸ்வரி அம்பாள். சதாசிவ குடும்பினி என்ற அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. 255. 56. காமேஸ்வராதகரி, காமேஸ்வர லாதகரி, காமேஸ்வரனை நித்யானந்தத்தில் திளைக்கச் செய்பவள். ஆஹ்லாதம் என்பது திருப்தி. எப்பொழுதும் திருப்தியாக ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கிற பரமேஸ்வரருக்கு அந்த திருப்தியை அளிப்பவள் அம்பாள். அத்தனை உலகங்களுக்கும் அந்தந்த காலத்தில் எங்கிருந்து உண்டாகி எங்கு வளர்ந்து எங்கு ஒடுங்குகின்றதோ அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம் என்று லலிதோக்யானம் சொல்கிறது. 257. காமேஸ்வர மகேஸ்வரி, மகேஸ்வரனாகி காமேஸ்வரருக்கு மகேஸ்வரி. பரமேஸ்வரன் எல்லா தெய்வங்களுக்கும் மேலாளவன், மகேஸ்வர தன்மை உடையவனாய் விளங்குகிறார். இந்த மகேஸ்வர தன்மையை அளிப்பவள் அம்பாள். காமேஸ்வரி 258. காமனாகி மன்மதனால் உபாசிக்கப்பட்டவள். காமபூஜிதா, காமசேவிதா என்று அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. மன்மதன் ரிஷியாக கொண்ட காதி வித்தியா ரூபமான பஞ்சதிதி மந்திரத்தின் அதிதேவதை அம்பாள். 259. காமகோடி நிலையா, காஞ்சி காமகோடி பீடத்தில் வீற்றிருப்பவள். காஞ்சி காமாட்சியாக விளங்குபவள் அம்பாள். காமகோடி காமாட்சி என்ற அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. 260. காஞ்சிதார்த்ததா, பக்தனின் விருப்பங்களை நிறைவேற்றுபவள். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைப்படையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் திறன் பெருமைக்கு கனம் தரும் பொங்குடா அபிராமி கடைக்கண்களே என்று அபிராமந்தா சொல்கிறது. வரதா காமதாயினி என்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. 260 வரைக்கும் பார்த்துக்குவோம். இன்னைக்கு இன்னும் 40 நாமாவளி இருக்குது. அதை நாளைக்கு பார்த்துடலாம். அதோட முடிஞ்சிடும். இது லலிதா சித்தி பாஷ்யம் நாளையோடு நிறைவேறுது. அதையே நினைவில் கொள்ளணும். தயவுசெய்து கேளுங்க. கேட்குறதையே கஷ்டப்படுறா ஜனங்க. அதாக எனக்கு ரொம்ப வருத்தமான சமாச்சாரம் என்னென்னா கேட்க மாட்டேன்றாலும் தான். ஸோ காரணி 241லேருந்து 260 தான் பண்ணியிருக்கேன். 20 நாமாவளி தான் இருக்கு. இன்னும் 20 பார்த்துடலாம். நேரம் இருக்கு. 261. லகாரிணி, லகார வடிவானவள். பஞ்சசிதி மந்திரத்தின் 3வது கூடத்தின் 3வது அக்ஷரமாக விளங்குபவள். 262. லப்த ரூபா, பக்தர்களுக்கு அல்புரிவதற்காக ஒரு வடிவத்தை தாங்குபவள். நாம ரூபமற்ற பரம வஸ்துவே அம்பாள். இருப்பினும் நமக்கெல்லாம் புரிகின்ற மாதிரி அழகிய வடிவம் தாங்கியிருக்கிறாள். லப்தத்தி. 263. புத்தியினால் அறியத்தக்கவள். யாதேவி சர்வபூஜேஷு புத்தி ரூபணி சம்சிதா நமஸ்தே 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 நமக நமகர் தேவி மகாத்மியம் சொல்கிறது. 264. லப்தவாஞ்சிதா, வேண்டியதை எல்லாம் ஏற்கனவே அடைந்தவள். அம்பாளை அடைவது ஒன்றுமே இல்லை. 265. லப்த பாப மனோதூரா, பாவிகளால்
அறிய முடியாதவள். சனாதன தர்ம சாஸ்திரத்தை சொல்லியபடி வாழ்பவர்களுக்கு பாவம் உண்டாகாது. நிஷ்காமிய கர்மானுஷ்டானம் பண்ண பண்ண சுத்தி ஏற்படும். அம்பாளை அறியக்கூடிய சக்தி உண்டாகும். அப்படி இல்லாது வேத நெறியை புறக்கணித்து பக்தி இல்லாது வாழ்வர்களுடைய மனதுக்கு எட்டாவது தூரத்தில் இருப்பாள் அம்பாள். 266 லப்தாங்கார துர்க்கமா. அகங்காரம் உடையவரால் அறிய முடியாதவள். நான் எனது என்ற அபிமானத்துடன் இருப்பது அகங்காரம். இந்த தன்மை உள்ளவரை அம்பாளை நெருங்க முடியாது. அகந்தை கிழங்கே அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உள்ள கோயிலுக்கு ஏற்றும் விளக்கு என்று போற்றுகிறார் குமர் குருபரர். 267 லப்த சக்தி. எல்லா விதமான சக்தியும் கொண்டவள். அம்பாளால் சாதிக்க முடியாத எதுவுமே இல்லை. சக்திக்கு இருப்பிடமே அம்பாள் தான். பராசக்தி சர்வசக்தி மிகி என்ற அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. லப்த தேகா. 268 தன் நிச்சயா சரீரம் தரிப்பவள். பக்தர்கள் உபாசனை உதவுவதற்காக ஒரு உருவத்தை கொண்டிருக்கிறார் அம்பாள். ஏன்னா ரூபம் வேணும், ரூபம் இல்லாமல் மனசில் பதியாது, அதுக்காக ரூபம் படுக்கிறார். ராஜராஜேஸ்வரிய பிரம்மாதி பஞ்சகிருத்திய மூர்த்திகள் அடங்கிய ஆசனத்தில் உருவீற்றிருப்பதால் அம்பாள் மந்திர சக்தி பெற்றவர்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார் என்று காஞ்சி பெரியவர் சொல்றார். 269 லப்த ஐஸ்வர்ய சமிருத்திக்கு. ஐஸ்வர்யத்தின் உச்சமான நிலையை இருப்பவள். அம்பாளை உபாசிப்பவர்களுக்கே பரம ஐஸ்வர்யம் இருக்கும்போது அம்பாளுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்துக்கு எல்லையே இல்லை. 270 லப்த விருத்தி. பஞ்சபூர்ண வடிவானவள். இதற்கு மேலே வியாபிக்க முடியாது, வளர முடியாது என்னபடியான பரிபூர்ண நிலையில் உள்ளவள். வியாபினி சர்வமகி என்ற அம்பாளை லலிதா நாம வர்ணிக்கிறது. எங்கும் வியாபித்திருப்பவள் அம்பாள். 270 வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இன்னும் 30 நாமாவளி இருக்குது, அது நாளைய முடிச்சிடுவோம். அதை தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க. முடிய போகிறது. லலிதா திருசதி சொல்கிறவ பஞ்சசதி மந்திரம் குருக்கு மூலமாக உபதேசம் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா அம்பாளே குருவாக எடுத்துட்டு அந்த பஞ்சசதி மந்திரத்தை சொல்லுங்க. எங்கள் குருவே சொல்லுவா, இந்த கையே லகரி மசகலகரி சகலகரின்றது பஞ்சசதி. சௌபாகிய பஞ்சதசின்றது ஓம் ஐஹ்ரீம் சீம் ஐம் கைகலகரியும் கிளீம் ஹசகலகரியும் சமூ சகலகரியும். சௌபாகிய பஞ்சதசி சொன்னால் டெஸ்டிங் ஃபேக்டர் இருக்காது. ஸோ அதுவும் சொல்லியிருக்கா. அதனால் நாங்களாம் சௌபாகிய பஞ்சத்தை நிறைய சொல்லுவோம். நாங்கள் பஞ்சதசி தான் வந்து உயர்மான மந்திரம் சொல்லியிருக்கு. அதில் 2 கிளாஸ் இருக்குது, சௌபாகிய பஞ்சதசி பஞ்சதசி. இது வேணால் சொல்லலாம். அதை சொல்லி 15 தடவையாக சொல்லி தான் லலிதா திருசதியை படிக்கணும்னு இருக்குது சாஸ்திரம். அதை ஞாபகத்தை கொண்டு பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்மை ஏற்படட்டும். இந்த உலகத்தில் ஹைகிரீவ் என்ன சொல்கிறா பாருங்க, மூவுலகிலும் மங்களத்தை அளிப்பதும் அம்பாளுக்கு மகிழ்ச்சி அளிப்பதுமான சோஸ்திரம் லலிதா திருசதி. இதற்கு சமமாக வேறொன்றும் இருக்க போவதில்லை என்று ஹயகிரீவரை அகஸ்தியர் சொல்கிறார். இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.